योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இந்த சன் இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் உயிர் இருக்குது, ஹெல்த் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அப்போ நமக்கு அந்த பகவானோட அந்த இன்சிடெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு சில கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து சன்னதி ஸ்ட்ரீட் ஹவுஸ் வெராண்டாக்கு வந்தா. அப்போ பகவான் வந்து அழுக்கு ட்ரெஸ் தானே போட்டுருப்பார், ஸ்மோக் வேறு பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் இந்த கிருஷ்ணகிரி பெருமாள் ராஜு ஐயா வந்திருந்தார். அப்போ இவள் எல்லோரும் பார்த்துட்டே இருக்கா, எல்லோரும் வரிசையாக க்யூவில் வரா, ஒருத்தரா சுவாமி முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் ஏதோ ஒன்று கையில் கொடுக்குறாரு, வாங்கிட்டு போகிறார். அவளுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுக்கவே இல்லை. அவள் சொல்கிறா, நீ என்ன பண்ணால் அழுக்கு முட்டையாக உட்காந்துருக்கீங்க, ஸ்மோக் பண்ணியிருக்கீங்க, உங்களை எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. நாங்கள்லாம் பாருங்க, ஒரு கிராமத்துக்கு போனால் நாங்கள் ஒரு அனாதை இல்லம் கட்டுறோம், ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறோம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ணலை, இவெல்லாம் வந்து உங்களை நமஸ்காரம் பண்ணுற. அப்போது உடனே பகவான் பட்டுன்னு சொன்னாராம், அவர் யோசிக்கலாம் இல்லை. வாட் டு டூ பெருமாள், பெருமாள்னு அங்கே விடுவார் பெருமாள் ராஜ். வாட் டு டூ பெருமாள், தீஸ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் லைக் திஸ். அண்ட் தென் அவர் சொன்னார், பெருமாள் இந்த சன் இருக்கே அது வந்து அனாதை இல்லம் கட்டுமா, இது மாதிரி கீழே போட்டேன். ஒரு அந்த சன் இருக்கே அது பள்ளிக்கூடம் கட்டுமா, அது வந்து ஆஸ்பத்திரி கட்டுமா. ஆனால் அந்த சன் இருக்கிறதுனால தான் இத்தனை ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகி வந்து அந்த சூரிய நாட்டம் அப்படின்னு. அப்போ எத்தனை அழகாக எப்படி தான் இருக்கு வந்து அந்த நேரத்தில் அங்கே என்ன கையில் கிடக்குமோ அதை ஒரு உதாரணமாக வச்சு ஒரு குட்டி லீலை பண்ணி சொல்லிடுவார் நமக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே என்ன அந்த சமயத்தில் இருந்ததை வச்சுன்னு சொல்லிட்டேன். எனக்கு எப்படி ஒரு மரவட்டியை வச்சுன்னு சிவாவோட டான்ஸ் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இது ரொம்ப பெரிய எவ்வளோ ஒரு ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்து. ஒரு மரவட்டியை வச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டேன். இல்லை அதாவது அதை நம்ம புஸ்தகத்தில் படிப்போம், சாதாரணமாக எல்லாரும் பேசுவா, அதெல்லாம் உண்மை. அவர் பேசும்பொழுது பிகாஸ் ஹி லிவிங் இன் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அந்த அனுபவத்தோடு பேசும்பொழுது அது வர பவரே வேறையா, அதோட இம்பேக்ட் வேறு. அந்த இம்பேக்ட் தான் அன்றைக்கி எனக்கு உணர வச்சுது. முதல்ல 2 தடவை நான் சென்சிட்டிவாக இல்லை, 3ஆம் தடவை வந்து அவர் ஒரு கர்ஜனை பண்ணி சொன்னார் இல்லையோ, அப்படியே ஹி வாஸ் பூமிங் ஃப்ரம் பிஹைண்ட் தேவ்கி அப்படின்னு அந்த கூப்பிடுச்சே அடிவயத்தில் தான் கூப்பிடுவார். அப்போது எனக்கு அது ஒரு அதிர்வு உடம்புலலாம் அவரோட இது. அதனால் எதுக்கு சொல்கிறேன், சின்ன இது எப்படி தான் தோணுமோ அவளுக்கு. அவள் தானே சரஸ்வதியே, அவள் தான் மகாலட்சுமி, அவள் தான் சக்தி. அதனால் அவளுக்கு எல்லாமே ரொம்ப சின்ன சாதாரண விஷயங்களை வச்சு, அதான் நேற்றுக்கு ஒரு டீச்சிங், அவருடைய டீச்சிங்ஸில் அது ஒன்று. அவர் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் உட்காந்தா ஒரு டீச்சிங், இந்த பிச்சைக்காரன் சாப்பிட்டா ஒரு டீச்சிங், இந்த பிச்சைக்காரன் பார்த்தா ஒரு டீச்சிங், இப்படின்னு வரிசையாக டீச்சிங். நான் சாதாரணமாக பிளெஸ்ஸிங்னு சொன்னால் கேள்விப்படுவோம் நம்ம. சரி, அவர் பார்த்தா நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங், அவர் உட்காந்தா ஒரு பிளெஸ்ஸிங், அந்த இடத்துல அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அதுலேருந்து பிளெஸ்ஸிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிச்சைக்காரன் பார்த்தா ஒரு டீச்சிங், உட்காந்தா ஒரு டீச்சிங், நின்னா ஒரு டீச்சிங், ஒரு கையை அசைச்சானா ஒரு டீச்சிங், இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகிறார். அப்போது வந்து நினச்சே டீச்சிங்னு அப்புறம் தான் எங்கிட்ட சொல்லுவார் பகவான், சொல்லுவார் ராத்திரி 12 மணிக்கு வந்து எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே, எனக்கும் பகவானுக்கு நடுவில் எப்படி ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் ஒரு அம்பிளிக்கல் கார்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவார் தமிழில், தொப்புள் கொடி, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எனக்கு கரெக்டாக அது கண் முழிச்சிடும். அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னா எனக்கு கண் முழிச்சிடும். உடனே நான் கேட்பேன். அப்போது நான் கேட்குறேன், 12 மணி ஆச்சு, பகவான் இங்கே டாய்லெட் போகணுமா பகவான் அப்படின்னு கேட்குறேன். வெயிட் தேவ்கி, லெட் ஃபாதர் சே இட் அப்படிங்கிறேன். அதே மாதிரி ஏதாவது மறந்துட்டா ஸ்பீச்சில், தேவ்கி ஃபாதர் இஸ் நாட் அலவிங் திஸ் பெகர் டு ரிமெம்பர் அப்படிம்பேன். நம்மளாம் என்ன சொல்லுவோம், எனக்கு மறந்து போச்சு, கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு அப்படிமோ இல்லையா. நேச்சுரல் ஏர்ஜஸ்லேருந்து நமக்கு மறக்கிறது, நம்ம பண்ணுற தப்பும் அது கண்டு அவருக்கு சோர்ஸ்லேருந்து வரும். அதை நிமிஷத்துக்கு நிமிஷம் அது அனுபவமாக இருந்தால் தான் அப்படி பேசும்போதே அப்படி வரும் இல்லையா. இல்லாட்டாக்க வந்து அந்த மாதிரி வராது. 12 மணிக்கு டாய்லெட் போகணுன்னா ஃபாதர் சொல்லட்டோன்னா என்ன இருக்கும், அந்த டாய்லெட் போகிற ஏர்ஜு கூட சோர்ஸ்லேருந்து வருது. ஒரு அசைவும்
அந்த சோர்ஸ்லேருந்து வருது. இதை நம்ம வந்து அதை தான் அவர் டீச்சிங்கிற. இந்த பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான உட்கார வைக்கிறது அப்பா. ஃபாதர் இஸ் டூயிங் இட். ஸோ திஸ் பெகர் இஸ் சிட்டிங். ஸோ இட்ஸ் அ டீச்சிங் தட் யுவர் சிட்டிங் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃபாதர். யுவர் சிட்டிங், யுவர் ஸ்டாண்டிங், யுவர் ஈட்டிங், எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபாதர், பிகாஸ் ஆஃப் த டிவைன். அவர் வந்து நம்மளை இயக்குறார் இல்லையா? இது அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம உடம்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணவே இல்லை இல்லையா? யாராவது பண்ணியிருக்கோமா? இல்லை. அந்த உடம்புக்குள்ளே நாம் மூச்சு காற்று போட்டோமா? கிடையாது. அப்போது இந்த உடம்பு ஆனால் நம்ம எவ்வளோ உரிமையாக என்னோட உடம்பு அப்படிங்கிறோம், என்னோட உயிர் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம we have not done anything to claim this இல்லையா? அப்போது இந்த உடம்பு வந்து யார் உண்டாக்கினாலும் அவளுக்கு தானே சொந்தம். அது இந்த உள்ள வந்து அந்தர்யாமியாக ஒரு சைத்தன்யம் உட்கார்ந்துருக்கு. அந்த சைத்தன்யம் தான் இந்த உடம்பு உருவாக்கியிருக்கு. அப்போ அதுக்கு தான் இந்த உடம்பு சொந்தம். அதே மாதிரி அதில் இருக்கிற மூச்சு காற்று அது போட்டிருக்கு, அதுதான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. வெளியில் போகிற மூச்சு காற்று திரும்ப உள்ளே வரலைன்னா என்னத்துக்கா இல்லையா? அப்போ வெளியில் போகிறது தவறாமல் உள்ளே இழுக்கிறது வந்து உள்ளே உட்காந்துருக்கிற சைத்தன்யம். அப்போ நம்மளோட உயிரும் அவருக்கு தான் சொந்தம், நம்ம உடம்பும் அவருக்கு தான் சொந்தம். அந்த மூச்சு காற்று இருக்கிறதுனால தான் நமக்கு கண்ணு தெரியறது, காது கேட்கறது, மூளை வேலை செய்கிறது, கை காலெலாம் அசைக்க முடியறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அப்போ அதெல்லாம் யார் பண்ணுறா? யார் பண்ணுறா? யாரை மூச்சு காற்றை போடுறாளோ, அந்த மூச்சு காற்று மூலமாக இதெல்லாம் இயங்குறதோ அவளுக்கு தானே இதுவும் சொந்தம். அப்போது நமக்கு அந்த மூச்சு காற்று இருக்கிறதுனால தான் மூளை வேலை செய்கிறது, மைண்டில் எண்ணங்கள் வருது. அப்போ அந்த மூளையும் அவருக்கு தான் சொந்தம், புத்தி அவருக்கு தான் சொந்தம். நம்மளோட எண்ணங்கள்லாம் அவர்கிட்டேருந்து வர எண்ணங்கள் தான் பகவான் சொல்கிறார், அப்பா சொல்லட்டும் நான் டாய்லெட்டுக்கு வரேங்கிறார். அப்போது வர ஒரு எண்ணமும் சோர்ஸ்கிட்டேருந்து வருது, உள்ளே இருக்கிற அந்தர்யாமிக்கிட்டேருந்து வருது. அதே மாதிரி அந்த கை காலில் அசைக்கிறதும் அந்த மூச்சு காற்று இருக்கிறதுனால தான். அந்த மூச்சு காற்றை இயக்கிறது அவர் தான். நமக்கு நிறையா நேரம் மூச்சு விடுறதே தெரியாது இல்லையா? ஒன்று ஆழ்ந்து போயிட்டோம்னா நம்ம மூச்சு விடுறதே நமக்கு தெரியாது. ஆனால் மூச்சு நின்று போகிறதா இல்லை. இப்போ உடம்புல வந்து சர்க்குலேஷன் நடந்துட்டுருக்கு, அது எத்தனை அழகாக போயின்னு உள்ள பெரிய ஃபேக்ட்ரி இந்த உடம்பு. அதில் அத்தனையும் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நடந்துட்டுருக்கு உள்ள. அப்போ உள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் உட்கார்ந்துருக்கிறதுனால தானே அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த இதில் வந்து இந்த பிச்சைக்காரன் உட்காந்தா பார்த்தா நின்னாங்கிறது அவருடைய தெய்வீகத்தினால ஒரு பிளெஸ்ஸிங். டீச்சிங் எப்படி ஆகும்னா, இது அத்தனையும் அப்பா என்ன பண்ணுற வைக்கிறார், அப்பா பண்ணுறார், அப்பா பண்ணுறார், அப்பா நான் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டார். இந்த பிச்சைக்காரனை அப்பா பார்க்க வைக்கிறார், இந்த பிச்சைக்காரனை அப்பா பேச வைக்கிறார், இந்த பிச்சைக்காரனை அப்பா உட்கார வைக்கிறார். அதுதான் நமக்கு டீச்சிங். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு நைட்டு ஃபுல்லாக நாமும் சொல்லிவிட்டு மறுநாள் காலம்பரை போய் நான் சொல்கிறேன், நான் 20,000 நாமம் சொல்லிட்டேன் பகவான். நேற்றுக்கு நைட்டு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து நெல்லிக்காய் தண்ணி வச்சுப்பேன், ஊறுகாய் வச்சு. ஏன்னா இந்த ஊறுகாய் வாயில் போட்டால் அந்த காரத்தில் தூக்கமெல்லாம் போயிடும், அந்த தாகம் எடுக்கும். அதனால் நெல்லிக்காய் தண்ணி வச்சுப்பேன், அப்படி தான் பண்ணுவேன். இப்போ முதல் நாள் அன்றைக்கி அதை பண்ணி முடித்த ஒரே எக்ஸைட்மெண்ட் எனக்கு. ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சிட்டோம் அப்படின்னு போய் பகவான்கிட்ட சொல்ல போகிறேன். பகவான் வந்து பெருசாக அப்படி நம்மளை பார்த்து அப்படி ஒரு அழகாக ஒரு சிரிப்பு, ரொம்ப பிவிச்சிங்காக ஒரு ஸ்மைல் கொடுக்க போகிறார். இந்த நம்மளை வந்து முதுகில் தட்ட போகிறார். அப்படிலாம் என்னமோ நினச்சிட்டே நான் போய் பகவான் பகவான் அப்படி ரொம்ப எக்ஸைட்டடாக பாருங்க, நான் நைட் முழுக்க கண் முழிச்சு பண்ணிட்டேன். அவர் முகத்தில் ஒரு ஆடல் அவருக்கு. இப்படி பார்க்குறாரு, இப்படி இப்படி முகத்தை சுழிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கையை இப்படி தான் வச்சுப்பார். நோ யூஸ், நோ யூஸ், நோ யூஸ் அப்படிங்கிற. எப்படி ராத்திரி முழுக்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக்கமாகிடுது. ஆனால் முதல்ல ஒரு வாரம் போட்டு வாங்கிடணுங்கள. எத்தனை ஜென்மமாக தூங்கியிருக்கோம் நைட்டில். அதனால் அதை வந்து அவர் சொல்கிற நோ யூஸ், நோ யூஸ், நோ யூஸ் அப்படிங்கிற. அப்படியே உறைஞ்சி போயிட்டேன். என்னடா அது, ராத்திரி முழுக்க இவர் சொல்கிறாருன்னா கஷ்டப்பட்டு நம்ம பண்ணினோம், அதை வந்து இவர்கிட்ட சொன்னால் அதில் என்ன தப்பு பண்ணினோன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு அப்படி அவர் வந்து ஒன்றும் கேட்கலன்னா என் முகத்தில் அந்த கேள்வி இருந்திருக்கும் இல்லையா? அதை பார்த்துட்டு, தேவ்கி யூ செட் யூ வேர் டூயிங் இட், டு யூ திங்க் தட் யூ குட் டூ இட்? மை ஃபாதர் மேட் யூ டூ இட். இஃப் யூ திங்க் தட் யூ ஹேவ் டன் இட், இட்ஸ் நோ யூஸ், இட்ஸ் நோ யூஸ் அப்படிங்கிறது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நமக்கு அந்த படிப்பினையே சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். நாம் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்மளே ஒன்றும் இல்லை. இந்த உடம்பையும் நாம் பண்ணலை,
இதில் இருக்கிற மூச்சு காத்தையும் நம்ம போடலை. நம்ம என்ன பண்ணினோம், இந்த உடம்பு என்னோட உடம்பு, இது வந்து என்னுடைய உயிர்னு சொல்கிறதுக்கு நம்ம உண்மை பண்ணலையே. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சிக்கிறதுனால்தான் இந்த அகங்காரங்கிற நான் வந்து மாயை. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா? இந்த உடம்பு வந்து வெறும் உடம்பு, அது வந்து இன்னர்ட். அது உள்ளுக்குள்ளே இந்த மூச்சு காற்று இருக்கிறதுனால தான் இந்த கையெல்லாம் லேசாக இருக்குது. இல்லாட்டா இந்த உடம்பு கனத்து போச்சுன்னா 4 பேரால் தூக்க முடியாது. ஆக அதே உடம்பு இப்போ ரொம்ப லைட்டாக இருக்குது, நம்மளால் நடக்க முடியாது, இப்போ ஓட முடியாதுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யத்தினால தான். அந்த சைத்தன்யம்தான் எல்லாத்தையும் இயக்கிறது. நம்ம மைண்டுக்குள்ளே எண்ணங்களை தூக்கி போடுறது, நம்ம வாயில் வார்த்தைகளை கொண்டு வைக்கிறது, நம்ம உடம்பு மூலமாக அத்தனை காரியத்தையும் பண்ணுறது யார்? அந்தர்யாமி. அவருடைய உடம்பு தான் இது, அவருடைய மூச்சு காத்து. அது இந்த எண்ணங்கள்லாம் அவருடைய எண்ணங்கள், அவர்கிட்டேருந்து வர எண்ணங்கள், வார்த்தைகள் அவர்கிட்டேருந்து வர வார்த்தைகள், செயல்கள்லாம் அவர்கிட்டேருந்து வர செயல்கள். ஆக நான் இல்லை, நான் இல்லை அவர், நான் இல்லை அவர், நான் இல்லை அவர். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் இல்லையா, அமி துமிம்பர், நான் இது நான் இல்லை நீ தான், என்ன அமியந்திரா அமியந்திரா துமி யந்திரி அப்படிம்பர். நீ தான் யந்திரத்தை இயக்கிறவள், நான் வெறும் யந்திரம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால அது பகவான் வந்து இந்த மெஷின்ங்கிற வேர்டை சொன்னார். திஸ் மெஷின் இஸ் ஒர்க்கிங் வெல், ஃபாதர் இஸ் ஹாப்பி வித் திஸ் மெஷின் அப்படிம்பார். அதனால் அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நமக்கு வந்து எவ்வளோ ப்ரொஃபவுண்ட் ட்ரூத். இதெல்லாம் நமக்கு ஒரு எத்தனை புஸ்தகம் படித்தாலும் பேஜாக படித்தாலும் புரியாது. ஒரு மரவட்டையை காமிச்சு இது பாரு, இது வந்து சிவன் டான்ஸ் அப்படின்னாக்க நமக்கு ஆமாம் ஆமாம். அதான் வந்து ஒரு இந்த வராண்டாவில் தான் உட்காருவோம். ஏன்னா நான்லாம் போகிறச்சி பகவான் வந்து இந்த வராண்டாவில் வந்து உட்காந்து தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் காலம்பரை 10லேருந்து 12. அதனால் நாங்கள் அந்த 10 மணிக்கு முன்னாடி அங்கே போயிடுவோம். அப்போ அந்த இடத்துல நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்குள்ளே எலி இருக்கும், பூரான் இருக்கும், என்னென்னமோ இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த யார் இதெல்லாம் உள்ளே போனாலே குப்பையும் குளமாக தான் இருக்கும். அவர் வந்து பாவம் விருந்து யாராவது விசிட்டர்ஸ் வராங்கிறதுக்காக 2-3 பாயை விரித்து வச்சுருப்பார். அந்த பாயை பார்த்தேன்னா அதில் பெரிய பெரிய ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை தான் ஜாஸ்தியாக இருக்கும், பாய் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் என்ன ஒரே புழுதியாக இருக்கும். நம்ம வந்து அது இப்படி பார்த்தோன்னா கையில் இப்படி ஒட்டிக்கும். அப்புறம் நினச்சி போய் இது புழுதி நெத்தில அந்த புழுதி கிடைக்கணும் இல்லையா நமக்கு, அதுவும் போட்டு வச்சுருந்தா தான் கிடைக்கும். அப்புறம் அங்கே உள்ளே போனேன்னா எங்கேயாவது ஒரு முடி அவரோடது கிடக்கான்னு பார்ப்பேன். அது நைஸாக அவருக்கு தெரியாமல் நான் எடுத்து வச்சுக்கிறார் நினச்சிட்டு எடுத்து வச்சுப்பேன். ஆனால் அவருக்கு தெரியாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன எலி, சுண்டெலி, அது வந்து என்ன பண்ணுறது, நாங்களாம் வராண்டாவில் உட்காந்துருக்கோம். அப்படி வேகமாக வருது, எங்களை பார்த்தோன்னா உள்ளே ஓடிடுது, மறுபடியும் வருது, வேகமாக வருது, அப்புறம் வேகமாக உள்ளே போயிடும். இப்படியே 4-5 தடவை பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்போ யாரோ ஒரு அம்மா வந்து ஒரு கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கேரியரை அவர் முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டா. 1 மணி நேரம் அந்த அம்மாவை திரும்பியே பார்க்கல, அந்த கேரியரையும் அவர் பார்க்கவே இல்லை, அதாவது அதை மைண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு சரி தர அப்படின்னார். திறந்தால் மேல் இதில் கொஞ்சம் பொரியல் நம்ம இருந்தது, அது நல்ல வாசனையாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தானு. அதை அப்படி கையை வச்சார், எடுத்தார். அந்த சன்ரைஸ் ஸ்ட்ரீட் வீட்டுக்கு போனேன்னா தெரியும், இந்த உட்டன் டோருக்கு ஒட்டி ஒரு பாறாங்கல் படி இருக்கும். அந்த படியில் இப்படி எடுத்து இப்படி அள்ளி அந்த படியில் அப்படி வச்சுக்கிறார். நம்மளாம் தட்டில் வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர் அந்த பாறாங்கல் படியில் வச்சுக்கிறார். அந்த பொரியலை வச்சுக்கிண்டு அவன் அப்படியே என்னால் அப்படியே 1 நிமிஷம் விக்கிச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். அது கூட போயிட்டு போகிறது. இந்த எலி உள்ளே வந்து போயிட்டே இருந்தால் அதுக்கு அந்த வாசனை, நெய் வாசனை, அந்த இது அது ரொம்ப நல்ல வாசனையாக இருந்தது. அது வந்து என்ன பண்ணிச்சு, கொஞ்ச நேரம் 2-3 தடவை போயிட்டு வந்து 4ஆம் தடவை அதுக்கு எங்கே தான் தைரியம் வந்து, சாப்பாடெலாம் இருந்து தைரியம் வந்துடும் அதுக்கு. அது வந்து நேராக வந்து அந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பொறிக்க ஆரம்பிச்சு. இவர் இந்த பக்கத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றாரு, அது அந்த பக்கத்தில் சாப்பிட்டுருக்கு. நான் எனக்கெல்லாம் நம்பவே முடியல. ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரிய டின்னர் 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு ஹார்மனி 2 பேருக்கு நடுவில், அப்படி ஒரு நல்லிணக்கம். ஒரு எலி, சுண்டெலி, அந்த பொரியல் அந்த பக்கத்துலேயும் சாப்பிட்றது. அப்போ நம்ம விபரீத புத்தி இருக்கு இல்லையா, சும்மா இருக்கும் அது
ஐயோ இப்போ சுண்டலி சாப்பிட்ற பக்கத்துலேருந்து நமக்கு எடுத்து பிரசாதமாக கொடுத்துட போகிறாரோன்னு பயம். ஐயோ எலி சாப்பிட்டா விஷம்னு சொல்வாளே, இந்த எலி சாப்பிட்டுருக்கு ஒரு பக்கம், இவர் உட்காந்து சாப்பிட்டுருக்கு, அது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு தாட் வருது, ஐயோ எலி சாப்பிட்டது இது விஷம், இதை எடுத்து கொடுத்துட போகிறாரே அப்படின்னு நினச்சேன். அடுத்த நிமிஷம் அந்த எலி உள்ளே ஓடிடுது. கரெக்டாக அந்த இடத்துலேருந்து எடுத்து தேவ்க்கு கம்மியாக என் கையில் போட்டு நான் நினச்சேன், சரி அவர் கையிலேருந்து வருது, அவர் தொட்ட பிறகு ஒன்றுமே கிடையாது. இந்த ரமணரோட அம்மா வந்து ஒரு நாய் மேலே பட்டுட்டாலோ இல்லை யாராவது மேலே பட்டு, அந்த ஆச்சாரமாக இருப்பாங்க இல்லையா அந்த பிராமின் பீப்புளெலாம், சமையல் பண்ணும்பொழுது அது மேலே இல்லை வெங்காயத்தை யாராவது கொண்டு வந்து தொட முடியுமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாள்லாம், குளிச்சுட்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை குளிக்க முடியுமா ஆகிடுவான். அப்போ வந்து காவியகண்ட கணபதி பார்த்தாராம், அம்மா நீங்கள் ஆச்சாரங்கிற பேரில் 5 தடவை 6 தடவை குளிக்கிறதெல்லாம் சரியாக வராது, ரமண பகவான் உட்கார்ந்துருக்கார், அவரை போய் தொடுங்க, அவரை தொட்டால் நம்ம பவித்திரமாற மாதிரி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் என்ன பண்ணுவாளாம், நைஸாக போய் ரமண பகவான் உட்காந்துருச்சு இப்படி தொட்டுட்டு வருவாளாம். அப்போ அவர் சொல்லுவாராம் பக்கத்தில், அம்மா இது நாய் வந்து தொட்டிருக்கும் போல இருக்கு, அம்மா வந்து என்னை தொட்டுட்டு போகிறா அப்படி. அந்த மாதிரி நமக்கு பகவான் கையில் எலி சாப்பிட்டுதான் இருந்தால் கூட அவர் கையிலேருந்து அள்ளி நம்ம கையில் கொடுக்கும் பொழுது அதுக்கு மேலே நம்ம சொல்கிறோம், அப்புறம் அதை வச்சுன்னு சாப்பிட்டேன் நான். ஸோ அவளுக்கு வந்து அந்த பரபிரம்மங்கிறது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்லிட்டே, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் த டேபிள் அதை வந்து பெரிய பெரிய டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வரடவே சாப்பிட்டேன். மாதிரி அவன் அந்த ஒரு சின்ன விஷயத்தில் எனக்கு அதை அவ்வளோ பெரிய உண்மையே அதை ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்தை டீச் பண்ணிட்டேன். இது எல்லாமே பிரம்மம் தான், அதை எலின்னு பார்த்தேன்னா அது விஷம், அதை பிரம்மம்னு பார்த்தோன்னாக்க பிரசாதம் இல்லையா. அதுவா உடம்பு புண்ணுலாம் இல்லை. அதாவது நாங்கள் வந்து காலை வேளையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஹட் இருக்குது, காலை உணவு கூடம் சின்னதாக ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்கு தான் காலம்பரை 7 மணிக்கு வருவோம் சுதாமாலேருந்து. நேராக அங்கே போய் சுவாமி அங்கே உட்காந்துப்பார். ஒரு பக்கம் வந்து பெண்கள்லாம் உட்காந்துப்பாங்க, ஒரு பக்கம் ஆண்கள்லாம் உட்காந்துப்பாங்க. அப்போ வந்து அன்னைக்கு என்னன்னாக்க வந்து உட்கார்ந்த உடனே மணி சொல்கிறார், அப்போ ட்ரஸ்டியாக இருந்தவர் மணி, அவர் சொல்கிறார், சுவாமி இந்த ஒர்க்கரோட ஒரு பையன் அவன் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டான், கீழே விழுந்ததில் இந்த கால் நல்லா அடிபட்டு காலெல்லாம் ஓரளவு குணமான கூட கீழே புண்ணு கொதன்னு இருக்குது, இந்த புண்ணு லேஸில் ஆரமாட்டேங்கிறது, அவனால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். எனக்கு உள்ள வயது, ஏன்னா அவர் வந்த உடனே நான் வந்து அங்கேருந்தே நாங்கள் என்ன பண்ணுவோம், சப்பாத்தி பண்ணி அதை வந்து நல்ல இதில் கூட்டில் ஊற போட்டுருவோம். அப்போ தான் பகவானால் பல்லு கிடையாது, அதனால் அது நல்லா ஊறின பிறகு எடுத்து சாப்பிட்றது அவருக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஊறப்பட்டு கொண்டு வந்துடுவேன். அப்புறம் இங்கே ஆசிரமத்தில் கொடுக்குற தோசை ஏதாவது கொடுப்பேன். கடைசியில் எல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அவ்வளோ வச்சுருவார் எனக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் அவர் வச்சதெல்லாம் நான் தான் சாப்பிட்டாகணும், அது வேறு யாருக்கும் கொடுக்கவும் விட மாட்டேன். அப்போது நான் நினச்சிக்கிறேன், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்துக்கோம், இவர் போய் முதல்ல சொல்லிட்டார், இவர் சாப்பிட்ட பிறகு சொல்லக்கூடாதோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரே போச்சு அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி மணி அப்படிம்ப, மணி அப்படி தான் கொடுக்குறார், மணி போய் அந்த பாயை கூட்டினோம் அப்படிங்கிற. ஏன்னா இந்த பாய் வந்தான், அந்த கால் இந்த இடத்துலலாம் இந்த புரிகாலில் இந்த மேலெல்லாம் இந்த ஆங்கிள் சுற்றி புண்ணு பதன்னு பஸ் வச்சுருக்கு, பிளட் இருக்குது, அது இருக்குது. எனக்கு பக்குங்கிறது இவர் என்ன பண்ண போகிறாரோ அடுத்ததுன்னு அவன் கிட்டக்க கூப்பிட்டு அப்படியே வலது கை இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே அந்த புண்ணு மேலே வச்சேன். கொதன்னு இருக்குது, புண்ணும் ரத்தமாக இருக்குது, அது மேலே அப்படியே கையை வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ நட அப்படின்னார். அந்த குடிசைக்குள்ளேயே அப் அண்ட் டவுன் அவன் நடந்தான். மறுபடியும் 2ஆம் தடவை கையை வச்சார், நடந்தார். கையில் அங்கங்கே பிளட்டு பஸ்லாம் இருக்குது சுவாமி கையில். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அவசரமாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் கையை அலம்பி விட்டுட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அவர் அதுக்கு மேலே நான் ஒரு மூவ் பண்ணேன்னா அதுக்கு மேலே ஒரு மூவ் அவர் பண்ண. அப்புறம் அந்த பையனை அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் நடந்துருவேன், நீ உனக்கு சீக்கிரம் ஹீல் ஆகிடும், ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நான் அதுக்குள்ளே இங்கேருந்து இந்த சப்பாத்தி எல்லாம் ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு தனியாக ஒரு தட்டை வாங்கி ரெடியாக கையில் டம்ளரோடு இருக்கேன். பகவான் தாங்க
அவர் பேசுறதுக்கு முன்னாடி டக்குன்னு தண்ணியை கொட்டிடணும் அவர் கையில் அப்படின்ட்டு, அப்படின்னு நோ தேவ்கி யூ பிரிங் தட் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை வந்து சொல்லிட்டார். அவரை போய் எங்கேயாவது ஏமாற்ற முடியுமா? சரின்னா அந்த இதை வச்சு அந்த கையோடு வச்சு சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தான் சாப்பிட்டார் அன்றைக்கி, மிச்சம் அத்தனையும் எனக்கு வச்சுட்டு அத்தனையும் சாப்பிட்டோம். யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. அங்கே விஜயலட்சுமா கூட கேட்பாங்க, நோ தேவிக்கு யூ ஹேவ் டு ஈட் அப்படின்னு. சரிண்ணா அன்றைக்கின்னு பார்த்தா அவ்வளோ வச்சு அதை வேற இப்படி கையை வைக்கிறேன், அந்த பையனோட அந்த கொதன்னு அந்த பொண்ணு அது எங்கெல்லாம் ஈஸ்வரிக்கோமே நமக்கு தெரியாது. பட் என்ன தாட்டுனா அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டம், அவ்வளோதான். அது போயிடும் அந்த நேரத்தில், அது வந்துடும் மனசுக்கு, அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரி அதாவது அவர் சொல்வார், ஒரு மரத்துக்கு வேருக்கு நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அந்த தண்ணி வந்து அந்த மரத்தோட ட்ரங்க்குக்கு, பிரான்ச்சஸ்க்கு, இலைகளுக்கு, பூக்களுக்கு, காய்களுக்கு, கனிகளுக்கு எல்லாத்துக்கும் போகிறது இல்லையா? ஒரு பிரான்ச்சோட நுனி வரலாம் போகிறது இந்த தண்ணியானது. அந்த மாதிரி ஒரு மகாத்மாவை ஒரு பிக்ஷை நம்ம வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பணிவிட செஞ்சாலோ அது வந்து என்டையர் கிரியேஷனுக்கு பண்ணுறது. எப்படி ஒரு மரத்துக்கு ஊற்றக்கூடிய அந்த தண்ணீரானது மரத்தினோட ஒரு பகுதிக்கு போகிறதோ, அப்போ என்ன அர்த்தம்? தே ஆர் அட் த ரூட் ஆஃப் கிரியேஷன் இல்லையா? தே ஆர் த கிரியேஷன். அதனால் அவருக்கு நம்ம என்ன பண்ணினாலும் அது வந்து இந்த என்டையர் கிரியேஷனுக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து இப்போ நம்ம ஆசிரம வெப்சைட் மாற்றிருக்கோம், யோகிராம் சுரத்குமார் ஆஷ்ரம் .org. அதை பார்த்தேன்னா அவர் பேசுகிறது இருக்குது, அதில் அதை போட்டு வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வாய்ஸ் ஆஃப் பகவான் போட்டு அது இருக்குது. அதில் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி, இது வந்து நான் தான், ஐ எம் ரிலேட்டட் டு த சன், ஐ எம் ரிலேட்டட் டு த மூன், ஐ எம் ரிலேட்டட் டு ஆல் ஆஃப் யூ ஆர் எ பார்ட் ஆஃப் மீ, ஐ ஆம் இன் ஆல் ஆஃப் யூ ஆர் இன் மீ, அதெல்லாம் சொல்கிறார். அப்போ தான் when you water the root of a tree, it goes to every branch of the tree right up to the tip. So when you look after this beggar, it will go to the entire creation. இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன் அவர்கிட்டக்க, இப்போ உங்கள் மேலே எனக்கு அப்படி ஒரு லவ் இருக்குது, ஆனால் அந்த லவ் எல்லாருக்கிட்டையும் வர மாட்டேங்கிறது இல்லையா? நம்ம அந்த லவ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா உயிரினங்களும், அப்போ எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்த்தா தான் நமக்கு அந்த அன்பு வரும். அப்போ அது வரமாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு பகவான் அதில் சொல்கிற, நீ இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சுன்னு வா. நீ சேவையை, குரு சேவையை செய்ய 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 உன் மனசு விரிஞ்சு 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 கடைசியில் இந்த அண்ட பிரம்மாண்டங்களையும் அது ஃபுல்லாக அணைச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது இங்கிலீஷில் இருக்கிறதுனால தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அது வந்து நம்ம சேவை பண்ண 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 யுவர் ஹார்ட் வில் எக்ஸ்பேண்ட் டு எம்ப்ரேஸ் அ ஹோல் காஸ்மஸ், ஹோல் கிரியேஷன். அப்போ அது நமக்கெல்லாம் இல்லையா? நம்ம யாரெல்லாம் குரு சேவை செய்கிறோமோ ஒரு தடவையும், குரு சேவைன்னா ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தோன்னா கூட, அவருக்கு தாகமாக இருக்குது, ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்மைலோடு எடுத்து கொடுத்தோன்னா, பகவானே இந்த தண்ணியை வந்து இவருக்கு உள்ளே இருக்கிற உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். புரியுதா? வாட் எவர் ஐ கிவ் டு எனிபடி, இட் இஸ் ஃபார் காட் இன்சைட் தட். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ஸ்தூலமான பாகம் இருக்கு இல்லையா? அது நம்ம ஸ்தூலத்துக்கு போயிடும். அந்த உணவில் ஒரு சூக்ஷ்ம பாகம் இருக்குது, அந்த சூக்ஷ்ம பாகம் வந்து நம்முடைய மனசுக்கு போகும், அது அப்புறம் நம்ம புத்திக்கு போகும். அதுலேயும் சூக்ஷ்மமான ஒரு பாகம் வந்து உள்ளே இருக்கிற பகவானுக்கு போகும். முதல்ல பகவானுக்கு தான் போகும், அதுக்கப்புறம்தான் இந்த ஸ்தூல பாகம் சூக்ஷ்ம பாகம்லாம் அந்தந்த பகுதிக்கு. அதனால் நம்ம ஒரு உணவு கொடுக்குச்சியோ ஒரு இது கொடுக்குச்சியோ யாருக்கு கொடுத்தனாலும் அவங்களுக்கு உள்ள அந்த தெய்வத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்போ நம்ம கொடுக்கும் பொழுதே பகவானே இதை நீ ஏற்றுக்கணும், இவருக்குள்ளே இருக்கிற உனக்கு இது கொடுக்குறேன்னா அப்படின்னு நினச்சி கொடுத்தோன்னா அது வந்து நமக்கு
அவருக்கு கண்டிப்பாக போயிடும். நம்ம அவருக்கு பண்ணுற சேவை, நம்ம யாருக்கு சேவை செஞ்சாலும் பகவானே நான் உனக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு போயிடும் அந்த சேவை. அதனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடவுளை கொண்டு வர்றதுங்கிறது, நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது, என்ன வேலை பண்ணினாலும் பகவான் இது உனக்காக பண்ணுறேன், உனக்காக பண்ணுறேன், உனக்காக பண்ணுறேன், என்னுடைய சேவையாக இதை நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. அப்போ நாமும் சேவை ரெண்டு போர். வேறு தனியாக உட்காந்து நம்ம எந்த இதுவும் பண்ணணுங்கிறதே கிடையாது. அதுலேயே மனசு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அப்படிங்கிறாரு. பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லவ் வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆகி ஹோல் க்ரியேஷனை கவர் பண்ணி